என் தங்க பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய துரோகிக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் நடக்கப் போகின்றது. அது என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் தாயானவள் உன்னுடைய துரோகிக்கும் உன்னுடைய எதிரிக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த புதன்கிழமையின் விடியலில் நடத்த நினைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உன்னை மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இந்த தெய்வத்தோடு பிணைத்து விட்டது. உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் அது நடத்த தயாராகிவிட்டது. என் பிள்ளை, உனக்கென யாரும் இல்லை என்று நீ சொல்லியிருந்தாலும் உனக்காக அந்த தெய்வமுடன் வருவதை நீ உறுதிப்படுத்தும் நேரமும் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உனக்காக உடன் இருக்கும் இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்கு நம்பிக்கையான ஒரு பேருதவியை செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய பலன்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி இந்த வராகி எதையெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் காணப்போகிறாய். உனக்குள் இருக்கும் தேவைகளை நீ சரியாக உணரப்போகிறாய். உன்னை இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் வழிநடத்த காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீயும் பெருமகிழ்ச்சியை உணரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடப்பது என்று என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்கிட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய நம்பிக்கையையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நீ கேட்டதை விடவும் உனக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்கள் இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். நீயே நினைத்து பார்த்திராத அளவிற்கு நல்லது நடக்கும். அப்படியானால் அதற்கு முன்பாக என்ன நடக்க வேண்டும்? உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்திய துரோகங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு முழுமையாக கடந்து செல்ல வேண்டும். அதற்கு இந்த தெய்வம் துணை இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளைக்கான தேவைகளும் என் பிள்ளைக்கான தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனி வரக்கூடிய நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் தெய்வம் இந்த வராகி நான் அல்லவா? உன்னை தொடரும் அன்பு இந்த தாயின் அன்பு அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இனி எதையும் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ மனம் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான அத்தனை விஷயங்களும் இனி என்னுடைய அன்பினால் உனக்கு சரியாகவே கிடைக்கும். அதே நேரம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் சில பிரச்சனைகளும் நிச்சயமாக நல்லபடியாக முடிவுக்கு வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி எது தவறு எது என்று என் குழந்தை நீ யோசிக்கும் நேரம், உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ துன்பமோ வருகிறது என்றால் அதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். எதையும் அனுசரித்து போகச் சொல்லவில்லை. அதற்கு தகுந்தாற் போல எதை பெற வேண்டும் என்பதனை
நீ புரிந்து கொள் என்று தான் சொல்கின்றேன். இந்த சூழ்நிலைகளை உணர நீ உன் வாழ்க்கையை எப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என்றுதான் நான் சொல்கின்றேன். சுற்றி நடப்பதும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீ மாறுவதும் இது என்ன முதலாவது காரியமா? இல்லை. பல பிரச்சனைகளை சந்தித்த என் பிள்ளைக்கு இது ஒன்றும் புதிதல்ல. பல சோதனைகளை தாண்டிய என் பிள்ளைக்கு இது ஒன்றும் புதிய விஷயமாக தெரியவில்லை. அம்மா சொல்லும் பொழுதே என் பிள்ளையின் முகத்தில் தோன்றுகின்ற அந்த மலர்ச்சியை என்னால் காண முடிகின்றது. அம்மா, நீ சொல்வது எல்லாம் என் வாழ்க்கையில் பலமுறை நடந்து விட்டது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை நான் அனுசரித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்கான நேரங்களை என்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை மேன்மையடைய செய்வதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதையும் தாண்டி நீ அதிகமாக யோசிப்பதை விட்டுவிட்டு உனக்காக அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் நீ முழுக்க உன்னுடைய கவனத்தை செலுத்து. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது சரியாகவே நடக்கும். அது நடக்கும் பொழுது இந்த தாயையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு நல்லதை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலங்கள் உனக்கு இதுவரையிலும் எதை கொடுக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை இந்த தாயின் மீது வருத்தம் கொண்டாயோ அதை அப்படியே உன் வாழ்க்கையில் நான் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இது இப்படியே இருந்து விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான வாழ்க்கை இது, உனக்கான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்புகளை நீ ஒருபோதும் இனி விட்டுவிடக்கூடாது. இந்த தாயின் அரவணைப்பு உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தாமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உன்னுடைய துரோகியின் ஆட்டத்தை ஒடுக்க பல விஷயங்களை நடத்தி இருந்தும் கூட சில வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து திருந்த வைக்க முயற்சி செய்த பொழுதும் கூட அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கானதாக அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களினுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் எப்பொழுதும் இப்படியே இருந்துவிட முடியாதல்லவா? செய்த தவறு ஒரு நாள் இவர்களை நின்று கேள்வி கேட்கும். இவர்கள் செய்த விஷயங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். அதனை இவர்கள் எண்ணி எண்ணி வருந்துகின்ற காலமும் வரும். ஆனால் அப்பொழுது இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தொலைத்துவிட்டு தனித்து நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு இவர்கள் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் அவர்கள் இழந்த வாழ்க்கையை மீண்டும் அவர்களால் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் இழந்த விஷயத்தை ஒரு காலமும் இவர்கள் பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும். இனி உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ மேன்மையடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இருக்கும். எந்த நேரமும் உனக்கு நன்மைகளும் நம்பிக்கைகளும் பிறக்கும். இதுதான் உண்மையும் கூட. உன்னை ஆட்டி படைத்த நேரங்கள் என் பிள்ளைக்கென நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. இவர்கள் தான் செய்வது சரியென்று ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் அதை வேடிக்கை பார்க்கவில்லை. தெய்வம்
அவர்களுக்கு எந்த எல்லை வரை செல்வார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தது. இவர்கள் தெய்வத்தின் மீது எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்பதனை தெய்வம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. அதனால் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் எண்ணி இனிமேல் ஒரு பொழுதும் நீ வருந்த வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளையே, இவர்கள் செய்த பாவமும் இவர்கள் செய்த துரோகமும் இவர்களுக்கு மிக பெரிய அளவிலான தண்டனையை கொடுக்க தயாராகிவிட்டது. தான் செய்தது சரி என்று நம்பிய இவர்கள் இனிமேல் தவறுகளை மட்டுமே, அதாவது தன் வாழ்க்கையில் தான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய நினைத்தோமோ அது எல்லாமுமே தனக்கே திரும்ப நடக்கப் போவதை கண்கூடாக காணப்போகிறார்கள். இது சாதாரணமாக எதேச்சையாகவெல்லாம் நடக்கவில்லை. எப்படி தெய்வம் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நின்றதோ அதன் பலன்தான் இதுவாகவே இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து நின்று ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னுடைய வெற்றியை எல்லாமும் என்னவென்று பார்த்துவிடக்கூடாது, நீ வெற்றி பெற்றுவிடவே கூடாது என்று நினைத்த இந்த மனிதர்களுக்கு சரியான பாடம் கிடைக்கத்தான் போகிறது. என் குழந்தையே, எதையுமே சர்வசாதாரணமாக ஒருவர் நினைத்துவிட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்து விட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஓரளவிற்கு நம்முடைய புரிதலுக்குள் வந்து சேர வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நமக்கு யாரென்று அடையாளப்படுத்த வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாது. அதிர்ஷ்ட நேரம் எங்கே என்று என் பிள்ளை நீ ஏங்கிய காலங்கள் எல்லாமும் எங்கே என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன். நடப்பது எல்லாமும் என் பிள்ளையினுடைய மனநிலையை கவனமாக புரிந்து உணர்ந்து அதை உனக்கு தருவதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் அத்தனைக்கும் பதிலை கொடுக்கும். அதேபோல இந்த தெய்வம் அத்தனைக்குமான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒருவரினுடைய ஆட்டத்தை அடக்குவது என்பது எப்படி தெரியுமா? முதலில் அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அவர்கள் செய்து கொண்டிருப்பது எப்படிப்பட்ட விஷயம் என்பதனை அவர்களுக்கு முதலில் புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் எதையுமே கவனமாக நாம் செய்தது எந்த அளவில் இந்த வாழ்க்கைக்கானது என்பதனை உணர்ந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு இதுவரையிலும் கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ உனக்கென்று எதையும் முன்னிறுத்தி விடாமல் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியென உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரையும் நாம் எந்த வகையிலும் காயப்படுத்திவிட வேண்டாம். யாருடைய மனநிலையையும் நாம் சோதிக்க வேண்டாம். செய்த பாவம் அவர்களையே விரட்டி விரட்டி கேள்விகள் கேட்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். செய்த பாவம் அவர்களையே போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே என்றும் என் பிள்ளைக்காக
உன் தாயானவள் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடத்துவதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா காலங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரங்களை உனக்கு வகுத்து கொடுக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காலமும் சூழ்நிலைகளும் உனக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு பதிலையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கான மாற்றங்களை அது உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டும். இனி என் பிள்ளை, நினைத்தது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உனக்கென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம், நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதுதான் உண்மையான நிலைமை. இதனை நீ புரிந்து கொள். இதனை நீ உணர்ந்து வாழ பழகு. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்வாய். உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நல்வழியில் நிறுத்த வைப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையெல்லாமும் நாம் இழந்தோமோ அதையெல்லாமும் நாம் கட்டாயமாக இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதையெல்லாமும் என் பிள்ளை இனிமேல் ஒன்று விடாமல் நீ நிரந்தரமாக உனதாக்கி கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதுதான் உண்மை. யாரையும் எண்ணி நாம் எதற்கும் பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். யாரை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் உனக்கான உண்மைகளை நீ விட்டுவிட வேண்டாம். நடப்பதை நான் உனக்கு சரியாக நடத்தி தந்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நான் உனக்கு சொல்லி தந்து விடுவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆச்சரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். துரோகத்தின் ஆட்டமும் தானாகவே அடங்கிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். மற்ற விஷயங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ கடந்து வாழ தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரம் இனி உன்னை எப்பொழுதும் நான் இருப்பது போல நல்லபடியாக வழி நடத்தி உனக்கான எதிரிகளை எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதிர்ஷ்டம் என்றால் இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்று நீ சொல்லும் அளவிற்கு உனக்கான பல நல்ல தருணங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான அதிர்ஷ்டங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்று நீ சற்று சிந்தித்துப்பார். இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் எப்படி வந்தது, இது உனக்கு என்ன கொடுத்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். நீ ஆசைப்படுவதை விடவும் சிறப்பான விஷயங்களை நீ பெற்று விடுவாய். இவர்களின் ஆட்டம் காணும் நேரம், இவர்களின் வாழ்க்கை இனி ஒருபொழுதும் உன்னிடம் நெருங்கிவிடாதபடி அவர்களுக்கு பயத்தையும் கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. எப்பொழுதும் நான் இருக்கையில், இந்த வராகி துணை இருக்கையில் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைத்தே தீரட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.